மேகதாது சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் இன்னைக்கு வரைக்கும் கூட்டல. இது டிவிகே பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை. அனைத்து கட்சிகளை அழைத்து பேசி அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று ஒருமனதாக தமிழக அரசு முடிவெடுக்க வேண்டும். அதனால தப்பி தவறி கூட கர்நாடகா கிட்ட மேகதாது சம்பந்தமா தமிழக அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடாது. இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதகமாக வரும். ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து மேகதாது நடுவர் மன்றம் என்று சொல்லுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அதுவே தவறானது. அதனால் ஒருபொழுதும் முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகாவுக்கு செல்லக்கூடாது. மேகதாது சம்பந்தமாக கர்நாடக அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம் செய்ய வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அத்துணை தலைவர்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமர் அவர்களை சந்தித்து அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி நீர்த்துறை அமைச்சரை சந்தித்து கர்நாடக அரசு மேகதாது கட்டக்கூடாது என்று தெளிவான கருத்தை தமிழக அரசு வெளியிட வேண்டும். அதாவது மத்திய அரசு டெல்லியிலே போராடுகின்ற மாணவர்கள், இளைஞர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உடனடியாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். இந்த நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி 10 ஆண்டுகளாக கூறி வருகிறது, போராட்டங்களை செய்திருக்கிறது, அழுத்தம் கொடுத்திருக்கிறது. இது எங்களுடைய நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு. அது மட்டுமல்ல, போராடிய அந்த மாணவர்கள் மீது தடியடி நடத்தி பல மோசமான சம்பவங்களில் ஈடுபட்ட யார் என்று கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அத்தனை பெண்களை மானபங்கம் செய்கின்ற காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது, போராடிய மாணவர்கள் மீது எந்த வழக்குகளும் போடக்கூடாது. காரணம், அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். இது மத்திய அரசு உடனடியாக செய்ய வேண்டும். மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை சுமூகமான முறையிலே நடத்தி அவருடைய கோரிக்கை என்னவென்று அத்துணையும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், இது ஏதோ டெல்லியிலே போராடுகின்ற மாணவர்கள் மட்டும் கிடையாது. இது இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மாணவர்கள், இளைஞர்களுடைய மனநிலை இது. அதனால் அதை புரிந்து கொண்டு மத்திய அரசு எந்த ஒரு ஈகோ இல்லாமல் இந்த பிரச்சனையை கையாள வேண்டும். அதான் சொல்ல, இது ஏதோ டெல்லியில் நடக்கிற போராட்டம் மட்டும் கிடையாது. இது இந்தியா முழுவதும் நடக்கின்ற ஒரு போராட்டம். அண்ட் இந்த போராட்டம் என்பது ஏதோ நீட்டு தேர்வுக்காக நடத்துகின்ற போராட்டம் கிடையாது. நீட்டு தேர்வு என்பது அது ஒரு தொடக்கம். அதனால மாணவர்கள் உடைய மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதுக்கு அடுத்த கட்டம் இதோட பெரிய பிரச்சனை, நீட்டோட பெரிய பிரச்சனை என்று வேலைவாய்ப்பின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட். தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இன்னைக்கு மாணவர்கள், இளைஞர்கள் எங்கே போராட்டம் செய்தாலும் அதை நாம் மதிக்க வேண்டும். அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, தமிழ்நாடு அரசும் சரி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க அத்தனை வழி செய்ய வேண்டும். அதனால இது ஏதோ ஒரு மேலோட்டமா இது நீட் பிரச்சனைன்னு மட்டும் அதை நம்ம நினைச்சுக்க கூடாது. நாடாளுமன்றம் நடந்தா தானே. நாடாளுமன்றம் நானும் 4 நாள் இருந்திருக்கிறேன். ஒரு நாள் கூட நாடாளுமன்றம் நடக்கல அங்க. இது நம்ம மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். காங்கிரஸ் என்பது அது திடீர்னு அந்த அஜெண்டாவை ஹைஜாக் பண்ண பாக்குறாங்க அவங்கள, அதெல்லாம் வேறு. அதனால இவ்வளவு காலமா அந்த சோனம் வாங்சூக்கு கிட்டத்தட்ட 22 நாளா போராடிட்டு இருக்கிறாரு. காங்கிரஸ் அவரை போய் பார்த்துச்சா, பேசிச்சா? இல்ல. அதனால இது மாணவர்கள் அவங்களுடைய எண்ணமோ என்ன அதுதான் நிறைவேற்றணும் தவிர இது காங்கிரஸ் உள்ள போய் பாத்துக்கிறதுல அது வேற. ஏன்னா இந்த நீட்டு தேர்வு கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான்.
இப்போ காங்கிரஸ் உடைய நிலைப்பாட்டு இந்த நீட்டு தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் நிலைப்பாட்டா இருக்கணும். ஏன் இல்ல? நீட்டு தேர்வு என்பது சமூக நீதிக்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, ஏழை மாணவர்களுக்கு எதிரானது. இந்த நீட்டு தேர்வு கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சி அப்ப கொண்டு வந்த நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இதுல மருத்துவ கல்வியை வணிகமயமாக்க கூடாது, அதுக்காக தான் நாங்கள் நீட்டை கொண்டு வரோம், தகுதியான மருத்துவர்களை நாங்கள் கொண்டு வருவதற்காகத்தான் நீட்டு தேர்வு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, தோல்வி அடைஞ்சிருச்சு. ஏன்னா இன்னைக்கு நீட்டு தேர்வு தான் இந்தியாவிலே அதிக வணிகமயமாக்கிய ஒரு தேர்வு நீட்டு தேர்வு. 2 லட்சம் கோடி ரூபாய் இந்த நீட்டு பயிற்சிக்காக ஆண்டுதோறும் பெரிய பிசினஸ் நடக்குது இந்தியாவில், பெரிய ராக்கெட் அது. இதுக்கு எதுக்கு நீங்க 10வது 11வது 12வது வச்சிருக்கீங்க? அடுத்தது பாத்தீங்கன்னா, கடந்த ஆண்டு நீட் பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல 0 மார்க் எடுத்து MD MS படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு என்ன தகுதி இருக்கு இவங்களுக்குலாம்? நாளைக்கு இவங்க தான் கார்டியாலஜிஸ்ட், நெஃப்ராலஜிஸ்ட், யூராலஜிஸ்ட். என்ன 0 மார்க் நீட்ல மைனஸ் மார்க் எடுத்து பிஜில சேர்றாங்க. நீட்ல ஒரு பையனுக்கு MBBSல 590 மார்க் பெற்று MBBS படிக்க முடியல. ஏன்னா அவங்க அப்பா விவசாயி, அவங்க அப்பாவால 5 லட்சம் ரூபாய் கட்ட முடியல கவர்மெண்ட் சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். அதே ஒருத்தவன் 110 மார்க் 720க்கு 110 மார்க் எடுத்து MBBS படிச்சிட்டு இருக்கிறான். அவங்க அப்பா கோடீஸ்வரர், 27 லட்சம் ஃபீஸ் ஒரு வருஷமா கட்ட முடியுது அவங்க அப்பாவால. 590 மார்க்ஸ் எடுத்து படிக்க முடியல, 110 மார்க் எடுத்து படிக்கிறான். அப்ப என்ன ஒரு டிஸ்கிரிமினேட்டிவ் இது, டிஸ்பாரிட்டி இதுல? இந்த தேர்வே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ரத்து பண்ணுங்க. இது இல்லாம அந்த நீட்டு எக்ஸாம் லீக் வருஷம் நடக்கிறதா? இந்த வருஷம் தெரிஞ்சு போச்சு வெளியில், அவ்வளவுதான். வருஷம் நடந்துட்டு இருக்கு. அப்ப உங்களால தேர்வு நடத்த முடியல, சரியான முறையில் நடத்த முடியல. இதுல எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன் மாநில அரசை விட்டுட்டு போங்களேன். நீங்க நீட் அப்போ நீங்க கொண்டு வர நேரத்தில் சில மாநிலங்கள்ல MBBS சீட் இல்ல, மெடிக்கல் காலேஜ் இல்ல. இப்ப எல்லா ஸ்டேட்லயும் மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு. அந்த ஸ்டேட்டுக்கு விட்டுடுங்க, அந்த பாலிசியை விட்டுடுங்க. அதனால இது நிச்சயமா இது ஒரு பிடிவாத போக்க மத்திய அரசு கையை விடணும். நாங்க ஆதரவு கொடுக்கிறோம். எங்க கட்சி சார்பில் அந்த மாணவர்களை சந்திச்சு ஆதரவு கொடுக்கிறோம். நன்றி.